கீதா சீக்கிரம் தான், நான் கிளம்பிட்டு. பால் இல்ல. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அதான் அப்பவே சொன்னலாங்க நான் தெய்வம்னு. பொம்பளை தெய்வமா ஆம்பளை தெய்வமான்னு இன்னும் நான் முடிவு பண்ணல. பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். அடி செருப்பால. இந்த செருப்பால கிருப்பாலன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இப்ப கூடு போ, டைவர்ஸ் பண்ணிட்டு உங்க அம்மா வீட்டுல போயிரு போ. எங்க அம்மா இல்லன்னு சொல்லி தானே நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? எங்க அம்மா எல்லாம் இருந்திருந்தா உங்ககிட்ட இப்படி உட்கார்ந்து நான் குப்பை கொட்டிருப்பேன்னு நினைச்சீங்களோ? அப்படியே செவனேன்னு எங்க அம்மா கிட்ட போயிருக்க மாட்டேன். இவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு என்ன வீட்டியா? என்ன பறவை எடுத்தாலும் சரி, இந்த பொம்பளைய மட்டும் பறவையே எடுக்க கூடாது. புகுந்த வீடும் நம்மளுக்கு இல்ல, பிறந்த வீடும் நம்மளுக்கு இல்ல. என்ன பொறப்பு இதெல்லாம்? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா இப்படி என்ன பொம்பளைய மட்டும் பிறக்க வைக்காம பாத்துக்க கடவுளே. நானே இவ்வளவு கஷ்டப்படுறேனே. நானும் ஒரு பொட்ட பிள்ளைய தானே பெத்து வச்சிருக்கேன். அவளை இப்படிலாம் நினைச்சாலே இப்பவுமே எனக்கு கஷ்டமா இருக்கேன்.